ஆடிப்பூரத்தை முன்னிட்டு மங்கள ஆரத்தியுடன் திருக்கோஷ்டியூர் பெருமாள் உற்சவம் நடைபெற்றது. பெரியாழ்வார் பிழைத்த பெண்பிள்ளை கோதை பெருமாளை இரு மாலைகள் சூடி மகிழ்ந்தால், ஒன்று பூமாலை, மற்றொன்று பாமாலை. பூமாலையை சூடி கொடுத்த அவள் பாமாலையை பாடி மகிழ்ந்தாள். அதுதான் திருப்பாவை. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அதற்கு முன்னர் நமது சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது திருப்பாவை மட்டுமே. மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரலையீர் சீர்மு நல்குமாய் பாடி செல்வச் சீர்மீர்கால் பூவேர் கொடுந்துள்ள நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி சிங்கன் கருமதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பெரிதருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரம்பாவா என்று ஆண்டாள் திருவடிகளை நாம் வழங்கி இப்பொழுது திருக்கோஷ்டியூர் கோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து தேரும் நிலைக்கு படிப்படியாக செல்வதை இப்பொழுது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பூமாலையும் மற்றொன்று பாமாலையும் எவ்வாறு ஆண்டாள் அவர்கள் சூடி கொடுத்தார் என்ற பாடலை நாம் இப்பொழுது பார்ப்போம். அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு மன்னதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு என்று பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை என்று கூறும் பொழுது, அவர் நற்பாமாலை என்றால் அவர் பாடிய திருப்பாவையும் அதே போன்று அவர் அதாவது திருவரங்கன் அவருக்கு சாற்றிய மாலையை இவ்வாறு பூமாலை என்று நாம் கூறுகிறோம். சூடி கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு என்று பாடலோடு நாம் தொடர்ந்து ஒரு சமயம் திருவரங்கன் பாண்டிய மன்னன் வல்லப தேவனின் கனவில் தோன்றி விஷ்ணு சித்தரையும் அவரது திரு மகளான கோதையும் சகல மரியாதைகளுடன் தன் திருக்கோவிலுக்கு அழைத்து வரும்படி அருளினார். திருவரங்கம் வந்தடைந்த கோதை அழகிய மணவாளன் திரு முன்பே சென்று சேவிக்கவும் திருவரங்கன் கோதையின் திருக்கரம் பற்ற அவள் திருவரங்கனின் திருமேனியின் கண் மறைந்து அவனை என்றென்றும் பிரியாதவளானாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஆண்டாள் அவர்கள் பகவத் குண அனுபவத்தில் ஆழப்பட்டிருந்தாலும் ஆழ்ந்தாள் என்ற எம்பெருமானின் கரம் பற்றியதாலும் அவனை அடைந்து ஆண்டாள் என்றும் கோதை நாச்சியார் என்றும் கோதை புகழ் பெற்று விளங்கினார். பின்வருமாறு நாம் கோதை பிறந்தவற்றை பாடுகின்றோம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதி மணிமாட தோன்றும் ஊர் நீதியாய் நல்லபுத்தோர் வாழும் ஊர் நான் மறைகள் ஓதும் ஊர் இல்லிபுத்தோர் வேதக்குனோர் என்றும் பாதங்கள் நிற்கும் பரமடி காட்டும் வேதமடைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று தமிழ் பற்றி அவர்கள் எழுதிய பாடலை சிறப்பாக நாம் கூறுகின்றோம். இப்பொழுது தீப ஆராதனை காட்டுவதையும் அங்கே மக்கள் திரளாக இருந்து தரிசிப்பதையும் நாம் காண முடிகிறது. இவ்வாறு நாம் ஆடிப்புறத்து அன்று ஆண்டாளை சேவிப்பது மிகவும் பயனுள்ளதாகவும் மிகவும் நன்மை அளிப்பதாகவும் இருக்கும் என்றும், இப்பொழுது கீழே தேரின் கீழே கோஷ்டிகள் பாராயணம் முழங்க வேத விற்பனர்கள் பாராயம் முழங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் தேரின் முன் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேத பாராயணங்கள் அருமையாக இங்கே நாம் பார்க்கும் பொழுது நடந்து கொண்டிருந்தன. அங்கே கிராமத்து மக்களும் அங்கே இரு வடம் பிடித்து இழுத்ததையும் நாம் அழகாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
அதற்கு முன்னர் நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், அதாவது ஆண்டாளை பற்றிய ஒரு அருமையான செய்திகளையும் நாம் இங்கே கூறுகிறோம். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் மல மார்பினில் பாழுகின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளந்துரையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் முக்கும் முழங்கும் அப்பாஞ்ச சனியமும் பல்லாண்டே என்ற பாடலோடு நாம் இனிதே தேரை பார்த்து கொண்டிருந்து மகிழ்ச்சியுடன் வந்து கொண்டிருக்கின்றோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலோடி 100,000 பல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பாடலோடு நாம் அங்கிருந்து பிரிய செல்ல மனமில்லாமல் ஆண்டாளை வணங்கிக் கொண்டு ஆண்டாள் திருப்படிகளே சரணம் என்று வருகிறோம். Sri Balaji Bhakti. Subscribe, click bell button, like and share.